அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க 3 முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான ப்ரோமோ தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம நந்தினியை அருணாச்சலம் நம்ம சூர்யா கூட சேர்த்து வச்சிட்டாரு. அது சூப்பரா இருந்தது. அந்த சுந்தரவல்லி ஆடி போனாங்க. நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அருணாச்சலம் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. வந்த உடனே நம்ம நந்தினிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னம்மா வெளியில வாசல்ல உட்காந்துருக்க அப்படின்னு. அப்ப நம்ம சூர்யா மாடியில கத்துன சத்தம் நம்ம அருணாச்சலத்தை கேட்டுச்சுது. அதாவது நந்தினி எங்க இருக்க, இனி விட்டுட்டு ஏன் போன, எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் வா நந்தினி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அருணாச்சலம் என்னம்மா சூர்யா இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா, நீ வாசல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். சூர்யா சாரை என்னை பார்க்க கூட விடமுட்டுருக்காங்க, அவர் கிட்ட கூட நீ நெருங்க விடமுட்டுருக்காங்க. அதாவது மாதவி, சுரேகா, நம்ம சுந்தரவல்லி அம்மா எல்லாரும் சேர்ந்து இனி அந்த ரூம்பு பக்கமே விடமுட்டுருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம நந்தினி சொன்னாங்க. அதாவது அதையும் நான் தாண்டி போனா என்னைய இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு வெளியே தரண்டு இழுத்தாங்க. போலாம் சொன்னாங்க. இனி இந்த வீட்டுல இருக்கக்கூடாது போன்னு சொன்னாங்க. நான் இங்கதான் இருப்பேன், உங்க மகன்களுக்கு கட்டின தாலி என் கழுத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த வாசல்லே இருக்கேன்யா. அதாவது பாத்தீங்கன்னா சூர்யா சார் எப்பவுமே இப்படிதான் கத்திக்கிட்டு இருக்காரு. நான் மேல போனா இங்க விடவே இருக்காங்க, பக்கத்துல காவலுக்குலாம் ஆள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அருணாச்சலம் பயங்கர கோவத்துல போனாரு. போன உடனே நம்ம நந்தினி கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் மேல கொண்டு நம்ம சூர்யா கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுந்தரவல்லி வந்தாங்க. இவாள எதுக்கு மேல விட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதை கேட்க நீ யாரு, அதாவது அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அவன் கட்டின தாலி இவ கழுத்துல இருக்கு, இவதான் என் பொண்டாட்டி, இவனுக்கு இவாளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு நம்ம சுந்தரவலியை எதிர்த்து பேசினாரு. நம்ம அருணாச்சலம் சூப்பரா இருந்தது. இதுக்காண்டிதான் பிளான் பண்ணி 10 நாள் நீ ஊருக்கு அனுப்பினியா நீ அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டினாரு. அது வேற லெவல். அதாவது நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.